இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 184 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே டென்டனை கட்டுவாங்க. எப்படியோ வந்தாச்சுன்பா. கடைசியா வந்து 2 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல, நம்ம தேடி வந்ததை கொடுப்பாருன்னு சொல்லி கேட்பானே ஜி. லீஃப் வில்லேஜை ரீபில்ட் பண்றதுக்கு தானே கண்டிப்பா அவர் கொடுப்பாருன்னு பாக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க பில்டிங் குள்ள கட்டுவாங்க. நிஞ்சுட்சு எப்பவுமே சேலஞ்ச் தான் ஒருத்தர் சொல்லுவாரு. திடீர்னு பார்த்தா பயங்கரமா வெடிக்கும். நெஜி அண்ட் டென்டன் ஷாக் ஆவாங்க, இருந்தாலும் சிரிப்பாங்க. டென்டன் அவர் ஒரு துளி கூட மாறலின்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க. காய் சென்சே இப்ப ரொம்பவுமே ஷார்ட் ஹேண்டா இருக்கனால டி ரேங்க் மிஷன்ஸ்க்குலாம் நீங்க போயானுங்க மாதிரி சொல்லுவாரு. டென்டன் ஆனா டீம்னா எப்படி 2 மேன் செல்ஸோட போறதுன்னு சொல்லி கேப்பா. காய் சென்சி அதுக்குதான் நம்ம டீம்ல புது மெம்பரை சேர்த்த போறோம்ட்டு டீம் காயோட புது முகத்தை பாருங்கன்னு யாராதுன்ட்டு ஷாக் ஆவாங்க. பார்த்தா தலைவன் நிப்பான். நருட்டோவான்ட்டு பாப்பா நெஜி. நருட்டோ என்னமோ ஒண்ணு உங்க டீம்ல இப்ப நான் தான் புது மெம்பர்ன்பா. டென்டன் நருட்டோவா நல்ல ஆளா பிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன்பா. நானும் தான்பா நெஜி. நருட்டோ செம கடுப்பாவான். இப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்து டி ரேங்க் மிஷனுக்கு போக போறீங்கன்னு காய். நருட்டோ அப்படின்னா புஷி ப்ரோக்கு பதிலாக நான் வர போறேன்பா. காய் சென்சே லீ ஹாஸ்பிட்டல்ல நல்லா தான் இருக்க, நான் அவனை பாத்துட்டேன், மிச்சத்தை நீங்க பாத்துட்டேங்கன்னு பொட்டனையோட அடிப்பாரு. நெஜி மிஷனை பத்தி கேட்கவும் இந்த ஸ்க்ரோல் எல்லாம் இருக்குன்ட்டு டென்டன் கிட்ட தூக்கி போட்டு நீதான் இந்த மிஷனுக்கான டீம் கேப்டன் பாரு. டென்டனே ஷாக் ஆயிருவா. பொதுவா நெஜி தான் டீம் கேப்டனா இருப்பான், ஆனா இதுக்கு நீதான் சூட் ஆவன் பாரு. நிஜமாவான்னு கேப்பா. காய் சென்சே சரி நான் கிளம்புறேன்ட்டு குட் லக் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. டென்டன் எங்க அவர் போயிட்டாருன்னு பாப்பா. நெஜி அடுத்து என்ன பண்ணலாம் கேப்டன் சொல்லி கேப்பா. ஆமால நான் தானே டீம் கேப்டன் சந்தோஷப்படுவா டென்டன். நருட்டோ நெஜியே டீம் கேப்டனா இருந்திருக்கலான்பா. நருட்டோவோட சட்டை பிடிச்சி எடுத்துட்டு இன்னைக்கு நான் தான் கேப்டன், இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுவான்பா. நருட்டோ என்னால மூச்சு விட முடியலன்பா. சாதாரண டி ரேங்க் மிஷன் தானன்பா நெஜி. டென்டன் செம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு வாங்க போலான்பா. நருட்டோவும் பின்னாடி சீரப் பண்ணுவான். நெஜி நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி டெப்ளாய் டீம் 1010 அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டீம் 1010 ஸ்டாப் ஆவாங்க. நம்ம வந்தாச்சுன்பா 1010. இது சாதாரண குடிசமாய் தான் இருக்குன்பா நெஜி. ஆமா இது ஹிடன் லீஃபோட நிஞ்சா டோல் ரிசர்ச் லேப். ஒரிஜினலா அது லீஃப் வில்லேஜ் குள்ளதான் இருந்துச்சு. இப்ப நம்ம வந்திருக்காது 1000 குடாய் நேம்ஸ் 1000 ஷூரிகன்ஸ் அப்புறம் புது டூல்ஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு போறதுதான்பா 1010. நருட்டோ எதுக்கு இவ்ளோ நம்ம ஆளுல அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்பா. நெஜி 1010 இப்ப எதுக்கு டீம் கேப்டனா போட்டாங்கன்னு புரியுதுன்பா. நருட்டோக்கு புரியாது. அவட்டுக்கு ஸ்க்ராலை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் பண்ணுவா. அவளுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி சமன் பண்ணிக்குவா அப்படின்னு நெஜி சொல்லவும் டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கான்னு கேப்பா நருட்டோ. உனக்கு சமனிங் ஜுட்சுன்னா என்னன்னு தெரியும்லன்னு சொல்லி கேப்பா நெஜி. நருட்டோ தெரியுங்கவும் அதுவே நிஞ்சா டூல்ஸ்ல பண்ண எப்படி இருக்குமோ அதான்டா இதுன்பா. நருட்டோ அப்பனா நம்ம எதையும் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல இல்லையான்னு சொல்லி கேப்பான். நெஜி அதே தான்பா. 1010 நியூ நிஞ்சா டூல்ஸ் பாத்துட்டு இருப்பா. நருட்டோ கேப்டன் என்னாச்சுன்னு சொல்லி கேப்பான். புது நிஞ்சா டூல்ஸ் இருக்கும்ல அது மேல 1010 கியூரியஸா இருப்பா. குடிசைக்குள்ள காட்டுவாங்க. நிஞ்சுட்சு சேலஞ்ச் ஆனதுன்னு சொல்லவும் பயங்கரமா வெடிக்கும். நருட்டோ என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துட்டு ஓடுவான். 1010 வெயிட் பண்ணுங்கன்ட்டு அந்த புது நிஞ்சா டூல்ஸ்ல எப்படி இருக்குமோ ஆச்சரியப்பட்டு போவா. அந்த ஹட்குள்ள ஈயோ அப்புறம் ஷோசெக்கியை காட்டுவாங்க. தீ அணைச்சிட்டு இருப்பா ஷோசெக்கி. ஈயோ இந்த தடவை என்ன பிரச்சனை ஆச்சுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது நீங்க தான் ஈயோவான்னு சொல்லி கேப்பா 1010. ஆமா நான் தான், நீங்க யாருன்னு சொல்லி கேப்பாரு. லீஃப் வில்லேஜுக்கு சம்பந்தமான வேலையா வந்திருக்குன்னு 1010 பேசிட்டு இருக்கும் போது ஷோசெக்கி மேல லைட்டா நெருப்பு பத்தி இருக்கும். இந்த பக்கமா வரவும் அவனை தட்டி விட்டுருவா. உங்ககிட்ட புது நிஞ்சா டூல்ஸ் இருக்குதானு கேப்பா. நெஜி நருட்டோ என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பானுங்க. ஈயோ புது நிஞ்சா டூல்ஸ் தானே அதை பாக்க விரும்புறேன்னு சொல்லி கேப்பாரு. எக்ஸைட் ஆவா. நருட்டோ நெஜி தான் ஷோசெக்கியை காப்பாத்திருப்பானுங்க. மற்ற டூல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்திரலாமே நருட்டோ. இல்ல கேப்டன் நான் தான் இதெல்லாம் முடிவு பண்ணணும்பா. ஈயோ ஷோசெக்கி கிட்ட போய் அதை கொண்டு வான்பாரு. ஷோசெக்கி இந்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தாச்சுன்பா. ஃபர்ஸ்ட் இதை பாத்திரலான்ட்டு ஈயோ அதை ஓபன் பண்ணிட்டு டபுள் பிளேடட் குனாயின்பாரு. 1010 ஆச்சரியமா பாப்பா. நருட்டோ அதை நோண்டிட்டு இருப்பா. ஈயோ டபுள் சைடட் பிளேடா இருக்கனால அது ரொம்பவுமே டெட்லியஸ்டா இருக்கும்பாரு. நருட்டோ கையில இறங்கி இருக்கும். முகம்ல பர்பிள் கலர்ல மாறும். அந்த டபுள் பிளேடட் குனாயில பாய்சன் இருக்குன்பாரு. ஐயோ என்னையா இப்ப சொல்றேன்ட்டு விழுந்துருவா நருட்டோ. 1010 ஆனா அதை யூஸ் பண்றவங்களுக்கே ஆபத்தா போயிருமேன்பா. ஈயோ அதனாலதான் நான் இதை பண்ணிக்கன்ட்டு டபுள் ஹேண்டட் குனாயின்ட்டு 2 பக்கம் ஹேண்டில் இருக்க மாதிரி உனக்கு காட்டுவாரு. பிளேடே இல்லாம அதை எப்படிங்க யூஸ் பண்றதுன்னு கேப்பா நருட்டோ. ஐயோ அப்படின்னா இதை பாருங்கன்ட்டு 1000 பிளேடட் ஷூரிகன்னு சுத்தி வர ஷார்ப்பா இருக்க மாதிரி பால காட்டுவாரு. 1010 இதை பிடிக்கவே முடியாதுன்பா. அதுக்கு மேல செயின் சிக்கிள் இதான் சிக்கிள் செயின் பாரு. நருட்டோ இதுல எதையுமே யூஸ் பண்ண முடியாதுன்பா. ஐயோ என்னடா சொன்னேன்னு கேப்பாரு. 1010 வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லி கேப்பா. இந்த சின்ன விஷயம் எல்லாம் பிடிக்கலன்னா பெருசா இருக்குன்னு பாரு. என்ன பெரிய வெப்பன்ஸா காட்டுங்கன்பா. நருட்டோ தலையில கட்டுவாங்க. ஐயோ இதுதான் நிஞ்சா ஷூரிகன் பாரு. அந்த ஷூரிகன்ல நருட்டோவை கட்டி வச்சிருப்பாங்க. ஏங்க இதை நான் பண்ணோம் நெஜி இடத்த மாத்திக்கலான்பா. 1010 இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேப்பா. இந்த ஷூரிகன்ல இருக்கவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைரக்ஷன்ஸ் மாத்திக்கலாம் பாரு. ஷோசெக்கி நருட்டோக்கு இந்த லிவர் யூஸ் பண்ணி தான் டைரக்ஷன்ஸ் மாத்த முடியும்பா. ஈயோ இதை லான்ச் பண்ணலாமான்ட்டு பட்டன் அமுத்துவாரு. நருட்டோ மேல போயிருவான். லிவர் யூஸ் பண்ணுன்னு கத்துவான் ஷோசெக்கி. நருட்டோ லிவர் புடிச்சு புல் பண்ணுவோம். ஒரு மிசைல் மாதிரி யூஸ் ஆகும். சுத்திட்டு போய் டார்கெட்ல அடிப்பான். 1010 வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லி கேப்பா. ஐயோ இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு பாரு. நருட்டோ ஓடி வந்து ஈயோட சட்டையை புடிச்சிட்டு இப்பதான் புரியுது உன்ன வில்லேஜ்ல இருந்து ஏன் துரத்தி அடிச்சாங்கன்னு. எல்லாம் ஃபெயிலியர்ஸா இருக்குன்பா. ஃபெயிலியர் ஆனாதாண்டா சேலஞ்சா இருக்குன்னு பாரு. அப்படின்னா நீ அதை மறுக்கலையான்னு சொல்லி கேப்பா நெஜி. 1010 ஐயோ கிட்ட
கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு இந்த சப்ளைஸ் மட்டும் கொடுங்கன்ட்டு 1000 நார்மல் குனாய் அப்புறம் 1000 நார்மல் ஷூரிகன் கேப்பா. அந்த ரெகுலர் திங்ஸ்ல இல்ல ஃபன் இல்லைன்னு பாரு ஐயோ. 10 சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு கத்துவா. சரின்றுவாரு ஐயோ. அப்புறம் ஷோசெக்கி ரெண்டு பேருமே இந்த வேலை போர் அடிக்குதுன்னு இருப்பானுங்க. தயவு செஞ்சு அந்த நார்மல் ஒன்ஸா ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்கன்ட்டு 10 சொல்லிட்டு டீமோட கிளம்பிடுவா. 10 டிசப்பாயிண்ட் ஆயிருப்பா. கேப்டன் ஏன் டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. புது டூல்ஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருந்தான்பா. அப்படியே விஷயம் நாருட்டோ. டீம் காய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட் தான் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவையான பேக்கப் கொடுக்கலான்பா. நாருட்டோ கேட்டுட்டு இருக்கும் போது பேக்கப் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இருந்தாலுமே புது டூல்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆகும்னு பார்த்தன்பா. நாருட்டோ அதை பத்தில யோசிக்காம இறங்கி சண்டை போட வேண்டியதானன்பா. சிம்பிள் அப்ரோச் வைக்கிறேன்பா 10. நாருட்டோ நிஜமாவான்னு கேட்கவும் ஆமான்பா. நீ சொல்றதும் சரிதான்பா 10 நாருட்டோ கிட்ட. நெஜி கூப்பிடவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. மீன் தயாராயிடுச்சுன்பா. 10 ஐயோவான் ஷோசெக்கி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரன்பா. போய் பார்த்தா ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. நெஜி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்பான். நாருட்டோ வேலைக்கு ஆகாதவனுங்கன்பா. நெஜி இப்ப என்ன பண்றது கேப்டன் கேட்பான். நாருட்டோ வில்லேஜ்க்கு போறோமா என்னன்னு சொல்லி கேட்பான். 10 என்னதான் இந்த விஷயம் எல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருந்தாலும் அவங்க செய்யற புது புது இன்வென்ஷன் ஜெனியூனா இருக்குன்பா. நாருட்டோ அதுக்கு என்னன்னு கேட்கவும் சார் ஐயோ இந்த ரிசர்ச் லேப அப்படியே விட்டுட்டு போவாருங்க நம்பிக்கையில எனக்கு இல்ல அப்படின்ட்டு 10 நெஜியை கூப்பிட்டு இந்த ஏரியாவை சர்ச் பண்ண சொல்லுவா. நெஜி பியாக்குகன் யூஸ் பண்ணி பாப்பான். ஒரு ஹிடன் பிளேஸ கண்டுபிடிச்சிருவான். நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டேன்பா நாருட்டோ. உள்ள போய் பாப்பாங்க. என்னடா இடம் அதுன்னு பாப்பா நாருட்டோ. கண்டிப்பா அந்த பக்கம் தான் இருக்கணும்பா நெஜி. இந்த டிராப்ஸ் எல்லாம் உடச்சு செஞ்சுட்டு நான் போறேன்ட்டு நாருட்டோ முன்னாடி போகவும் 10 ஸ்டாப் பண்ணிவா. என்ன கேப்டன் பண்றீங்கன்னு கேப்பா நாருட்டோ. நெஜியை கூப்பிட்டு உனக்கு புரிஞ்சதுலன்னு சொல்லி கேப்பா. நெஜி அவனோட குழாய் வச்சு அடிக்கும் போது அது ஒரு பிளேட்ல பட்டு ஸ்டாப் ஆயிரும். எல்லா டிராப்ஸுமே இவங்கள ஃபேஸ் பண்ணிரும். வெறித்தனமா அட்டாக் நடக்கும். நெஜி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு ஷாக் ஆவான். நெஜி ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவான். 3 பேருமே எஸ்கேப் ஆயிருவாங்க. நாருட்டோ ஜஸ்ட் மிஸ்ன்பா. 10 இதை நான் பாத்துக்கிறேன்பா. நெஜி சரின்ட்டு பின்னாடி வந்துருவான். 10 எய்ம் பண்ணி பர்ஃபெக்ட்டா அடிச்சிருவா. எல்லா டிராப்ஸுமே உள்ள போயிரும். நாருட்டோ நீ சாதிச்சிட்டீன்பா. 10 இன்னும் இல்லைன்பா. முன்னாடி பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். 10 அவங்களே டிஃபீட் பண்ணிடுவா. இன்னும் ஒரே அடியில காலி பண்ணிட்டேன்பா நாருட்டோ. 10 வாங்க போலான்பா. போய் பார்த்தா வேற லெவல் வெப்பன்ஸ் இருக்கும். 10 நாருட்டோ ரெண்டு பேருமே எக்ஸைட் ஆவாங்க. டிசைன் அந்த பிளேட் எல்லாமே நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு கொண்டு போறேன்ட்டு 10 பயங்கர குஷியா இருப்பா. 10 ஸ்க்ரோல் ஓபன் பண்ணிட்டு நாருட்டோ நெஜி கிட்ட இங்க இருக்க எல்லா டூல்ஸையும் வாரி கொண்டு வந்து போடுங்கன்பா. ரெண்டு பேர்னாலுமே எந்த ஒரு டூலையுமே அசைக்க கூட முடியாது. இந்த இடத்துக்கு ஐயோ வந்துருவாரு. என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் ஏன்டா தூக்குறீங்கன்னு கேப்பாரு. இது எல்லாத்தையுமே லீஃப் வில்லேஜ் கொண்டு போக அனுமதிக்க சொல்லி கேப்பா. முடியாதுன்றவாரு. ஏன்னு கேப்பா. இந்த டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சரியான ஆள் வேணும். உங்களை மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கவனால பயன்படுத்த முடியாதுன்ட்டு என்னோட டிராப்ஸ் எல்லாம் தாண்டி வந்தேல அது ஒரு வகையில இம்ப்ரெசிவா தான் இருக்குன்னு பாரு. 10 நான் எல்லா நிஞ்சா டூல்ஸையுமே யூஸ் பண்ணி ட்ரெயின் ஆயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்பா. ஷோசெக்கி கிட்ட ஐயோ போய் அதை கொண்டு வான்ட்டு உன்னோட ஸ்கில்ல நான் செக் பண்ணி பாத்துறேன்ட்டு நான் ரீசெண்டா டெவலப் பண்ண நிஞ்சா டூல் இருக்குன்னு பாரு. 10 அது என்னன்னு கேட்கவும் இது என்னோட ஃபைனஸ்டான மாஸ்டர் பீஸ் ஜிடான்டா அப்படின்னு பாரு. 10 ஷாக்காவா. திடீர்னு பார்த்தா அலாரம் அடிக்கும். வெளியே பார்த்தா ரெண்டு திருடனுங்க இருப்பானுங்க. காமரோ டிராப் சிம்பிளா இருக்குன்பா. குசுனே அஃபெக்டே ஆகலின்பா. ஐயோ வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் யாரான்னு சொல்லி கேட்பாரு. உங்ககிட்ட இருக்க புது நிஞ்சா டூல்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தன்பானுங்க. நான் லீஃபோட அலைடா அப்படின்னு பாரு. இங்க இருந்து நீங்க டக்குன்னு கிளம்புறதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு பாரு. லீஃப் வில்லேஜ் தான் இப்ப மோசமான நிலைமையில இருக்காச்சு. அப்படிதான் ஈஸியா பார்டர் தாண்டி வந்தன்பானுங்க. டீம் 10 வந்துருவாங்க. குசுனே நீ சொன்னது கரெக்ட் தான். லீஃப் வில்லேஜ் ரொம்பவுமே ஷார்ட் ஹேண்டா தான் இருப்பாங்க போல. அதான் இந்த 3 பேர் கொண்ட பொடி பசங்க அனுப்பிச்சிருக்கானுங்க. நெஜியை லெஃப்ட் சைட் போக சொல்லுவா. நாருட்டோ ரைட் சைட்ல போக சொல்லுவா. சார் ஐயோவை கார்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பேக்கப் ப்ரொவைட் பண்றேன்பா. நாருட்டோ சரிங்கவும் நெஜி ஸ்கேட்டராக சொல்லுவான். ரெண்டு பேரும் பிரிஞ்சு தாக்குவானுங்க. காமெரோ அண்ட் குசுனே அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துருவானுங்க. நெஜி அது என்னன்னு கேட்பான். அதெல்லாம் நமக்கு அனாவசியமா நாருட்டோ. காமெரோ டாக்கோவை வச்சு அட்டாக் பண்ணுவான். நாருட்டோ எஸ்கேப் ஆயிருவான். குசுனேவை நெஜி அட்டாக் பண்ண போவான். சுருக்காமையை வச்சு தடுத்துருவான். ஈவன் குழாயை வச்சு கூட ஒன்னும் பண்ண முடியாது. நெஜி பாத்துட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ணிருப்பான். காமெருவை பெரிய ஷுரிகன் யூஸ் பண்ணி 10 அட்டாக் பண்ணுவா. சுருக்காமையை வச்சு குசுனே தடுத்துருவான். இத பார்த்தா ஐயோ இது எல்லாமே என்னோட புரோட்டோடைப்ஸ். டாக்கோ அப்புறம் சுருக்காமேன்னு பாரு. இவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு ஷாக் ஆவாரு. ஷோசெக்கி சென்சே மன்னிச்சிருங்கன்ட்டு கால்ல விழுந்துருவான். என்னடா ஆச்சுன்னு கேட்பாரு. ஷோசெக்கி லீஃப் குடுக்குற ஃபண்ட்ஸ் மட்டும் நம்மளோட புது டூல்ஸ் தயாரிக்க பத்தல, அதனாலதான் நம்மளோட டூல்ஸ் பாதி வித்துட்டான் அப்படின்பா. என்னடா சொல்றேன்ட்டு ஷாக் ஆவாரு. அவங்க ஜஸ்ட் நிஞ்சா டூல் கலெக்டர்ஸ் நினைச்சேன். இது புரோட்டோடைப்ல தான் சொன்னீங்க, அதான் வித்துட்டேன்பா. புரோட்டோடைப்பா இருந்தா வெப்பன்ஸ்னாலே பேட்டில்ஸ் யூஸ் பண்றதாண்டா. என்னதான் இருந்தாலும் அது என்னோட இன்வென்ஷன் பாரு. டாக்கை யூஸ் பண்ணி காமெரோ அட்டாக் பண்ணுவான். நாருட்டோ தடுத்திருப்பான். இருந்தாலும் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிரும். 10 நாருட்டோங்கவும் ஐயோ அந்த டாக்கா அந்த ஸ்பியர் அந்த கான்டாக்ட் அண்ட் பெண்ட்ல நடக்கும் பாரு. நெஜி நாருட்டோக்கு முன்னாடி போயிட்டு அட்டாக் பண்ணுவான். குசுனே தடுத்துருவான். சுருக்காமையை வச்சு அட்டாக்கும் பண்ணுவான். நெஜி ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவான். பார்த்தா காமெரோ மட்டும் இருப்பான். குசுனே மேல இருந்து அட்டாக் பண்ணுவான். 10 நெஜின்னு கத்துவா. சுருக்காமே ஃபயரிங் மெக்கானிசம் உள்ள நிஞ்சா டூல் பாரு. அவங்கள புடிச்சிட்டமா என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது நாருட்டோ ரசங்கன் யூஸ் பண்ணி அடிக்க வருவான். காமெரோ அட்டாக் பண்ண வருவான். நான் பாத்துக்கிறேன்ட்டு நாருட்டோ அதை வாங்கின்னு அட்டாக் பண்ண போகும்போது காமெரோ பின்னாடி போயிருவான். குசுனே அட்டாக் பண்ணிருப்பான். 10 அந்த வெப்பனுக்கான வீக்னஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேப்பா. ஐயோ அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு பாரு. ஆனா அது புரோட்டோடைப்னு தானே சொன்னீங்கன்னு சொல்லி கேப்பா. 10 அந்த புரோட்டோடைப்னு சொன்னது காரணம் அதை பத்தின டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை விட பவர்ஃபுல்லான நிஞ்சா டூல்ஸ் இல்லன்னு தான் அப்படின்னு பாரு. நான் அதை யூஸ் பண்ணி ஆகணும். 10 அது ஜிடாண்டான் பாரு. காமெரோ க்ளோஸ் காம்பேட்ல வேற லெவல்ல இருக்கானுங்க. தூரமா இருந்தா சண்டை போட்டாலும் பேசிட்டு இருக்கும் போது 10 இங்க வந்திருப்பா. அவ்வளவு கான்பிடென்ட்லாம் வேணான்பா. ஸ்க்ரால் ஓபன் பண்ணிட்டு இப்ப நான் தான் உங்களோட ஆப்பனன்ட்பா. சமன் பண்ணுவா. பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும். இதான் ஜிடாண்டாவா அப்படின்ட்டு நாருட்டோ பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்குன்பா. சொல்ல போனா ஹெவியா இருக்குன்ட்டு 10 அதை நகர்த்த ட்ரை பண்ணுவா. உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் மேட்டர் இல்ல, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்றங்க உன்னோட டெக்னிக் தான் விஷயமே பாரு. டெக்னிக்கானு யோசிப்பா 10 அதான் புது
புது இன்வெஸ்டனா அதை எங்க கிட்ட கொடுத்துருன்னு பாருங்க. டென்டன் இது என்னதுன்பா அப்படின்னு அதை நாங்களே பறிச்சுக்கிறோம்ட்டு காமரோ அட்டாக் பண்ணுவான். அதை நெஜி தடுத்துருவான். உன்னதான் முதல்ல கொல்ல போறான்ட்டு திரும்ப அட்டாக் பண்ணுவான் காமரோ. நெஜினால அதை சமாளிக்க முடியாது. நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். குசுனே சுருக்காமையை வச்சு ரேபிட் ஃபயர் பண்ணுவான். நெஜி அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே டிஃபீட் ஆயிருப்பாங்க. டீம் கேப்டனா நான் தான் ஏதாவது பண்ணியானுட்டு டென்டன் அந்த வெப்பனை ஹேண்டில் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவா. சுருக்காமையில புல்லட்ஸ் தீர்ந்திருக்கும். ரீலோட் பண்ணுவான். நருட்டோ என்ன மாதிரியான வெப்பன்றான்ட்டு ஷாக்ல பாப்பான். காமரோ அண்ட் குசுனே இதை முடிச்சிடலான்னு பானுங்க. டென்டன் நெஜி அண்ட் நருட்டோவை விலகிக்க சொல்லுவா. வெறித்தனமா அட்டாக் நடந்திருக்கும். ஈவன் சுருக்காமைனாலும் கூட தடுக்க முடியாது. குசுனே வெறும் ஹேண்டில் வச்சு அட்டாக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். காமரோ அது என்னோட ஸ்பியர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுதுன்பா. ஐயோ ஒரு நாள் முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. டென்டன் என்னால முடியும்ட்டு அந்த ஹேண்டில் பேப்பர் பம் வச்சிருப்பா. அது மூலமா ரொட்டேட் ஆயிரும். மேல போய் வந்துருவா. இதை நான் பாத்துக்கிறேன்பா. நருட்டோ சரின்பா. ஜிடாண்டாவை சுத்தி பேப்பர் பாம் வச்சிருப்பா. ஒவ்வொரு பக்கமா வெடிக்க வைக்கிறது மூலமா முன்னாடி மூவ் ஆவா. இதை பார்த்துட்டு ஐயோ செம எக்ஸைட் ஆவாரு. அவ அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் யூஸ் பண்ணி வேற லெவல்ல ஹேண்டில் பண்றான்னு. காமரோ குசுனை வரவும் சுத்தி வர பேப்பர் பாம்ஸ் போட்டு வெடிக்க வைப்பா. வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணுவா. அதை பார்த்த நெஜி அந்த ஸ்டீல நகர வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. அது நல்ல டிஃபென்ஸாவும் ஒர்க் ஆகுதுன்பா. டென்டன் வைக்கிற அட்டாக்கே வெறித்தனமா இருக்கும். காமரோ அண்ட் குசுனை ரெண்டு பேருமே தடுத்துட்டு நினைப்பானுங்க. பார்த்தா எக்ஸ்ப்ளோடுன்பா பயங்கரமா வெடிக்கும். நருட்டோவே வாய பொளந்திருப்பான். ஐயோ ஜிடாண்டாவை வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. டென்டன் அப்படின்னா ஜிடாண்டாவை நானே வச்சுக்கிட்டுமான்னு சொல்லி கேப்பா. முடியாதுன்ட்டு அதுக்கான சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் பாரு. ஷோஷகியை கூப்பிட்டு இதை ஆரம்பிக்கலான்னு பாரு. அதை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருவான். டென்டனுக்கு மனசே இருக்காது. ஐயோ நீ வெப்பன்ஸை சூப்பரா ஹேண்டில் பண்ற, அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கணும் பாரு. இருந்தாலும் மனசே இல்லாம திரும்புவா. இதை நெஜி பார்த்துட்டு நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டென்டன் பா. நருட்டோ நீ டிசப்பாயிண்ட் ஆகாத, நீ உண்மையாலுமே கூலான கேப்டன் பா, நீங்க சொல்றதும் சரிதான்ட்டு தேங்க்ஸ் பண்ணிருப்பா. பிரசன்ட்ல காட்டுவாங்க. நெஜி போலாமான்னு கேப்பா. சரின்ட்டு டென்டன் முன்னாடி வந்துட்டு ஜிடாண்டால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு நம்பரன்ட்டு போவா. க்ளோசிங் சாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனிமல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.